श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद्भगवद्गीता 15வது அத்தியாயம் 8வது श्लोकम्। शरीरं यदवाप्नोति यच्चाप्युत्क्रामतीश्वरः गृहीत्वैतानि संयाति वायुर्गन्धानि वाशयात्। भगवान श्री कृष्णर अर्जुनर के तत्वोपदेशम द एब्सल्यूट रियालिटी सत्यम एन्बदु एन्न अनेदी तेरिविक्किरार। आत्मस्वरूपम अन्ना एन्ननु तेरिविक्किरार। அப்படி தெரிவிக்கும்போது முதல் சிருஷ்டி ஜகத்துடைய ஸ்வரூபம் பற்றி சொன்னார். சம்சார விருட்சம் ஊர்த்வமூலம் அதஷாகம்னு சொல்லி அந்த ஜகத்துடைய ஸ்வரூபம் விவரணம் சொன்னதுக்கப்புறம் நிஜமாக ஜகத் இருக்கா, ஜகத்து ஒரு மனிதன் இந்த லோகத்தில் பந்திக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது எப்போ தானு ஜீவனனே பாவ அகங்காரத்தோடு வாழறானோ கர்மங்கள் செஞ்சிட்டு கர்மங்களினால இன்னும் மேலும் மேலும் அவனுக்கு பந்திச்சுக்கிறான். புண்ணிய கர்மத்தினாலையும் பந்திக்கப்படுறான், பாப கர்மத்தினாலையும் பந்திக்கப்படுறான். அதனால கர்மானுபந்தின்னு மனுஷலோகே அப்படின்னு பகவான் சொல்லி அப்போது இது எல்லாத்துக்கு காரணம் மூல காரணமாக இருக்கிற அந்த தாமம் பரமம் மம, அந்த பரமம் தாமம் த அப்சல்யூட் ரியாலிட்டி மூலம் எதிலிருந்து இந்த சம்சார விருட்சம் అనేది ஒரு தோற்றமாக காணப்படுறது தவிர சத்தியமில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மூலம் காரணம் అనేది ஒரு இடமில்லை, ஒரு காலத்துக்கோ இடத்துக்கோ கட்டுப்பட்டு இல்லாத அப்பாற்பட்ட வஸ்துன்னு சொல்லும்போது தான் ந தத் பாசயதே சூரியஹ ந சசாங்கோ ந பாவகஹ அப்படிலாம் சொன்னார். அது நம்ம விஸ்தாரமாக அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்த்தோம். அதுக்கு பிறகு தான் ஜீவஸ்வரூபம் என்ன. ஒருவேளை ஜீவான்னு சொல்கிறோம், யாரோ திரும்பி பிறந்தான் இறக்குறான், சம்சாரம் சக்கரம் இதெல்லாம் என்னன்னா அது உண்மையாக இல்லை. அந்த ஜீவனா தோணுற நினைக்கிற காணப்படுற இந்த ஒரு ஜீவராசி கூட நானே தான். அதுதான் 7வது ஸ்லோகத்தில் மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன. ஆனால் என்னுடைய அம்சந்தான், என்னுடைய பிரதிபலிப்பு தான் அங்கே ஒரு சரியான சூழ்நிலை சூட்டபிள் சூழ்நிலை இருந்துச்சுன்னா அங்கே என்னுடைய அம்சமே தான் அது பிரதிபலிக்குது. அந்த பிரதிபலித்த ஒரு பிரதிபிம்பமும் தானும் அப்புறம் தன்னந்தனியாக இண்டிவிஜுவாலிட்டின்னு பாவிச்சுக்கிறது, அதுதான் ஒரு பெரிய தவறு நடக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு மமைவாம்சோ ஜீவலோகே எப்படி அந்த பிரதிபலித்த ஒரு ஜீவன் சைத்தன்யமான நானே அம்சம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சில கேள்விகளை அனுப்பப்பட்டு அம்சங்கள் பார்ட்ஸ் இல்லாத பகவானில் எப்படி அம்சம் ஒரு பிரிஞ்சு ஒரு தனியாக போகுமான்னா தனியாக போக முடியாது. அதுக்கு உதாரணமாக சூரியனுடைய பிரதிபிம்பம் பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா எத்தனை பிரதிபிம்பங்கள் ஏற்பட்டால் கூட எத்தனை குடங்கள் எத்தனை ஜலாசயத்தில் பக்கெட்டில் சூரியன்லேருந்து ஏதாவது ஒரு பார்ட் பிரிஞ்சு போச்சோ
அதனால தான் சூரிய பிரதிபிம்பம் ஜலத்தில் சூரிய பிரதிபிம்பன் போல் அப்படி தான் அம்சம் அண்ணா. அதனால தான் இது வந்து கல்பிதம் அண்ணார் சங்கரர். மற்றொரு உதாரணம் கொடுத்தாரோ, அதையும் நான் பேசியிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ ஆகாயம் அம்சம், இந்த குடத்தில் ஆகாயத்தோட அம்சம் இருக்கு, வெளியிலையும் ஆகாயம் இருக்கு, மகாகாசம் இருக்கு, குடத்திலும் ஆகாசம் இருக்கு. இப்போ இந்த குடத்தில் இருக்கிற ஆகாசம் அது வந்து தான் தனியனை நினச்சிக்க ஆரம்பித்தா அதோட நிலை என்னன்னு பாருங்க. இது ஊகிச்சுக்கணும். அது எப்படி சார் ஆகாயம் நினச்சிக்குமா கேட்கக்கூடாது. ஆகாயம் நினச்சிக்கிறதுன்னு ஊகிச்சுக்கோ. எக்ஸாம்பிள் நினச்சிக்கிட்டு அப்போ என்ன ஆகும், ஐயோ நான் இப்படி சின்ன ஆகாயம் ஆகிட்டேன், இந்த குடத்துக்குள்ளே பந்திக்கப்பட்டேன், எனக்கு இப்போலாம் கஷ்டம், எனக்கு கர்மம், என்ன பிராரப்தம், என்னோடய தலையெழுத்து இப்படி அப்படின்னு எப்போ விடுதலாக போகிறானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் அதில் வந்து எட்டி பார்க்கறது. எட்டி பார்த்து ஐயோ பார், அந்த குடத்துல ஆகாயம் கொஞ்சம் பெருசாக இருக்கு, அப்புறம் அந்த குடம் வந்து நல்ல அழகாக இருக்கு, அதுக்கு கலர் பெயிண்டிங் போட்டாங்க பாருங்க. இதெல்லாம் இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாயம் சிந்திக்க ஆரம்பிச்சா நமக்கு சிரிப்பு வருதா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பிரதிபலிப்பு அம்சம்னு சொல்லப்படுற இந்த ஜீவன் అనేది வந்து உண்மை இல்லை, பரமாத்மாவே தான். அதனால தான் ஆகாஷ அம்சம் இவ கட்டத்தில் இருக்கிற ஆகாஷ அம்சம். ஆனால் உண்மை ஏதாவது இருக்கோ? இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒன்று தான். ஆனால் அந்த உபாதி அப்படி வந்து காணப்படும் போது நாமரூப உபாதி, அந்த பிரிவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்கோ, அது பாட்டுக்கு அது இருந்துக்கும். இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போது ஆழமாக விசாரிக்க போகிறோம். அப்படி சொல்லி 8வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? அப்போது இந்த பிரதிபலித்த அந்த ஜீவ அம்சம் பிரகிருத்திலோ இருக்கிற, அது பிரதிபலித்ததே பிரகிருத்திலோ தான். பிரகிருதி என்ன? మనస్సు. మనస్సు అనే జలత్తులో ఆత్మ ప్రతిబింబం ప్రతిఫలించేది, బింబం ప్రతిఫలించేది, ప్రతిబింబం ఆయిடுது. அப்போ பிரகிருதிக்கு சேர்ந்த மனசு. பிரகிருதி அన్న மனசு மட்டுமானா இல்லையே, சுற்றி இந்திரியங்கள் இருக்கு, இந்திரிய வஸ்துகள் வெளியில் இருக்கு. அப்போது இதெல்லாம் அது கூட அதை ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்தின் மூலமாக மனசில் ஏற்பட்ட அந்த பிரதிபிம்பம் மனசனே இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வச்சுக்கிட்டு, அது அப்புறம் 5 புலங்களனே இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வச்சுக்கிட்டு எட்டி பார்த்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, கவனிக்கிறது. அதுதான் சொல்கிறாரு. இது எப்போ நடந்தது? இது எதோடு சேர்ந்து இந்த பிரதிபிம்பம் ஒர்க் பண்ணுறது? மனஹ ஷஷ்டானி இந்திரியாணி, மனசோடு சேர்ந்து 6 இந்திரியங்களை சொல்லப்படுறது. அது எல்லாம் இதுக்கு சேர்ந்தது பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. பிரகிருத்தினி ஆக்சுவலி இந்த பிரதிபிம்பம் சைத்தன்யம், பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷனும் இட்ஸ் அட்ராக்டிங், ஆகர்ஷதி. ஏன்னா அந்த பிரதிபிம்பம் சைத்தன்யம் இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷனும், அப்புறம் மனசு தனக்கு அணி சைத்தன்யம் இல்லை, ஏன்னா பிரகிருதி ஜடம். அப்போ பிரகிருதி மனசு பிரகிருதி ஜடம், இந்திரியங்களும் பிரகிருதி ஜடம். இது எல்லாத்துக்கும் எப்படி அந்த வேலை செய்கிற கவனிக்கக்கூடிய சக்தி வந்ததுன்னா அந்த பிரதிபிம்ப பிரதிபலிப்புடைய சைத்தன்யத்தினால அப்படி சொல்லி. ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டோரி, கதை, ஜீவனுடைய விஷயம் சொல்கிறாரு பகவான். இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அதில் சீரியஸாக இது ஸ்டோரி. ஆனால் எதுக்கு பகவான் இந்த ஸ்டோரி சொல்கிறாரு? ஏன்னா அது நம்முடைய ஸ்டோரி, நம்ம நினச்சிக்கிறோம் இப்படியானே. ஆனால் இந்த ஸ்டோரி சொல்கிறது ஜீவ சத்தியமனை நிரூபிக்கிறதுக்கோ பிரதிபாதிக்கிறதுக்கு இல்லைப்பா. ஓகே, அப்போ எதுக்கு அந்த
பிரதிபலித்த அம்சமாக ஜீவனை நிற்கிறது பரமாத்மாவேதா, இருக்கிற பரமாத்மா வஸ்து ஒன்று தான் அப்சல்யூட்டனி தெரியறது தவிர ஜீவ சத்தியமனி சொல்லி நிரூபித்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போது ஒரு கதைக்கு த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்றும் இல்லையா? இப்போ இந்த கதை சொல்லி இது பொய்மையார் அப்படின்னு முடிவுக்கு வரணும், அந்த தெளிவு வரணும். அது பகவானே சொல்கிறார். இப்போ அதனால அதுக்கப்புறம் இப்போது இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகும்போது சரீரம் எதை ஆப்புனது, எப்போ அது ஒரு சரீரத்தினே, சரீரம்னா ஒரு பஞ்சபூதங்களுடைய அமைப்பு, அதில் அந்த மனசன் இது இருக்குது. மனசு இருந்தால் தான் உடம்பு நிற்கும். ஓகே, மனசு நிற்கணும்னு அதில் பிரதிபலிப்பு இருக்கணும். ஆனால் உடம்பு இல்லாமல் மனசு சூக்ஷ்ம சரீரம், இந்த பிரதிபலிப்பு இது மட்டும் இந்திரியங்களும் பிராணங்களும் கூட அது மட்டும் அப்படி ட்ராவல் பண்ணும். ஏன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படி ட்ராவல் பண்ணுறது. ஏன்னா சூக்ஷ்மத்தினால. ஓகே, அப்போது இந்த குடம் எக்ஸாம்பிளுக்கு வருவேன். இந்த குடத்தில் இருக்கிற ஆகாயம், ஓகே, இந்த பிரதிபலித்தது கதை ஸ்டோரி. இது இப்போ இதில் ஏற்பட்ட பிரதிபிம்பம் ட்ராவல் பண்ணுறது. ஆனால் அது என்ன, அது ட்ராவல் பண்ணுறது மேலே பிம்பம் இருந்தால் தான் இந்த பிரதிபிம்பம் இருக்கும். பிம்பம் இல்லைன்னு வச்சுக்கோ, பிரதிபிம்பம் இருக்காது. ஸோ இது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படி என்ன இந்த குடத்தோடைய சம்பந்தம் ஊட்டி அது அப்புறம் போய் இன்னொரு குடத்தில் இறங்கிச்சின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் சரீரமனே ஒரு குடம். அது அந்த குடம் இது உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஏதோ காரணத்தினால உடஞ்சி போச்சு. நம்ம சரீரம் அப்படி தானே இறந்து போய் உடஞ்சி போயிடும். அப்போது இதில் இருக்கிற பிரதிபிம்பம், ஓகே, அது ஜலமெல்லாம் கொட்டிடும். ஆனால் பிரதிபிம்பம் காணாது இந்த எக்ஸாம்பிளில். ஆனால் இந்த ஜீவனோட எக்ஸாம்பிள் கதை இன்னும் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கு. அது மனசு சூக்ஷ்ம சரீரம் சட்டில் பாடி அது மட்டும் அப்படி ட்ராவல் பண்ணுமா. ட்ராவல் என்ன, எப்படி ட்ராவல் பண்ணும்? கான்ஷியஸ்னஸ் ஆப்சல்யூட்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ண முடியும். என்ன, ஆப்சல்யூட்டு இப்போ பிம்பம் இல்லாமல் பிரதிபிம்பம் இருக்காது. ஒருவேளை அப்படி பண்ணுறதுன்னா கூட இங்கே. ஆனால் ஆக்சுவலாக இது ட்ராவல் అనేది கிடையாது, கதை தான் மறுபடியும். சரி, ட்ராவல் பண்ணுறதுன்னா வெளியில் வந்துச்சு. அப்படி ஒரு சரீரம்ல காணப்பட்டது. அந்த சரீரம் இப்போது எனக்கு ஒத்தாசை இல்லை, லாய்க்கு இல்லைன்னு விட்டுட்டு போய் இன்னொரு சரீரத்தில் திரும்பி எச்சா உத்கிராமதி ஆப்னோதி, ஒரு சரீரத்துக்குள்ளே வரதே போகிறது. யார்? ஈஸ்வரர் பரமாத்மா ஆப்சல்யூட்டோட அம்சமாக காணப்படுற தோணுற அந்த பிரதிபலிப்பு தான். அதுதான் ஈஸ்வரன்றார். அது ஈஸ்வரனே இதை, ஈஸ்வரனா பரமாத்மா இதான். ஏன்னா பரமாத்மா இல்லாமல் இது இல்லை. சரி, அப்படி ஆயிடுச்சு. இது இப்படி போகும்போது என்னாகும்? குருஹீத்வா ஏதானி, அந்த 6 இந்திரியங்கள்னு சொன்னமே, இந்த மனசு, பிரதிபிம்பம், பஞ்ச இந்திரியங்களும் அதெல்லாத்தினும் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்டு போன மாதிரி. அது எப்படி எடுத்துக்கிட்டு போக முடியும் ஆக்சுவலாக? ஆனால் பகவான் சொல்கிறாரு, அது ஆழமாக சிந்தி பகவான் சொல்கிறாருன்னா கதை. நம்ம இன்னும் குழந்தை லெவலில் இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு கதை மாதிரி சொல்கிறார். அது ட்ராவல் பண்ணுறது. இப்போது கோலகம் அதெல்லாம் சரீரம் இறந்து போனால் இங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டோம், சரியா? ஆனால் உள்ள இந்திரிய சக்தி, பாஹ்ய ஸ்தூல இந்திரியம் இங்கே தான் இருக்கு. சூக்ஷ்ம இந்திரியம் வேலை பண்ணல. ஏன்? அது மனசோட கனெக்ஷன் இல்லை. மனசு அப்போ என்ன ஆயிடுச்சு? மனசும் அந்த சூக்ஷ்ம இந்திரியம் சேர்ந்து போகிறது. சூக்ஷ்ம இந்திரியத்தை தனியாக அப்படி எடுத்துக்கிட்டு போக முடியுமா? ஏன்? சூக்ஷ்ம இந்திரியம் అనేది ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் இல்லை, சர்வத்திர அந்த பார்வை அనే దృష్టి అనే சூக்ஷ்ம தன்மாத்திர திருஷ்டி சர்வத்திர இருக்கு. 5 புலங்களுடைய 5 பஞ்சமகாபூதங்களுக்கு சம்பந்தப்பட்ட 5 தன்மாத்திரைகளும் ஸ்பர்ஷ சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த అనేది
பிரகிருதி மொத்தம் பரவி இருக்கும். அன்றைக்கி எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த ரேடியோ வேவ்ஸு மேலே நின்று ஆகாயத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் நம்ம அதுக்கு எவ்வளோ கொஞ்சம் கிட்ட இருக்கிறோம், அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ரேடியோ கெப்பாசிட்டி என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேவ்ஸ்னு ரிசீவ் பண்ணிக்கிறது. அதில் சிறுமி டிரான்ஸ்மிட்டர் அப்படி இப்படி மாற்றும் போது இன்னொரு வேவ்னு கனெக்ட் பண்ணிக்கிறது. பார்த்தீங்களோ? அப்போது வேவ்ஸ் எப்பவுமே இருக்குது. அதே மாதிரி இந்திரியங்களோட எல்லா இடத்துலும் இருக்கு இந்திரிய சக்தி. அது மட்டும் இல்லை, இந்த இந்திரிய சக்தி காமன், இது ஒரு ஃபினாமினா, காமன். அதனால தான் ஒரு பார்க்குற பார்வை சக்தின்னு சொன்னால் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இந்த மொத்தம் அனந்த பிரம்மாண்டம் மொத்தம் ஆவரிச்சிருக்கிறது. அது திருஷ்டி, இந்திரிய சக்ஷுடைய இந்திரிய பார்க்குற சக்தி, அது ஒரு ஃபினாமினா, காமன் தான் அது. அப்போ எனக்கு இந்த சரீரத்தில் இங்கே கண்ணுக்கு கோளாறு இருந்தால் அந்த பார்வை இங்கே வேலை பண்ணல, மனசு தூங்கி போனால் கண் வேலை பண்ணல, மனசு பூர்ணமாக இந்த சரீரம் விட்டுட்டு வெளியில் போயிடுச்சுன்னா இந்த வேலை பண்ணல. பார்த்தீங்களா? அப்போது காமன் ஃபினாமினா இருக்கிற அந்த இது. இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் பகவான் என்ன கொடுத்தாரு, வாயு எப்படி புஷ்பங்களுடைய கந்தத்தின்னு அப்படி பரவ செய்கிறதோ, வாயு இப்படி இப்படி மூவ் ஆகிறதுனால அது ஸ்ப்ரெட் ஆகிறதுன்னா அப்படி தான், அப்படி வீசுறது. வாசனைன்னு வாயு ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஆனால் வாயுவுக்கு நல்ல ஸ்மெல்லோ பேட் ஸ்மெல்லோ ஒட்டுக்குமா? ஒட்டுக்காது. வாயுவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் வாயு அது ட்ராவல் பண்ணுற மாதிரி அது நடுவில் என்னது கேட்டலிஸ்ட்டை ஒர்க் பண்ணுறது, மீடியேட்டராக. ஸோ இட் இஸ் எ காமன் ஃபினாமினா. சரி, இப்படி சொல்லி அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி கண்டினியூ ஆகிறது. ஏன்னா ஜீவன் பிறந்தாச்சு, ஜீவபாவம் வந்துச்சு. அப்போது 9வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு படிக்கிற முதல்ல, ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனஞ்ச ரசனம் கிராணமேவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவதே. மேலே ரஃப்பாக சொன்ன மனசஷ்டானி இந்திரியானு சொன்னதே இப்போது ஜஸ்ட் விவரிக்கிறாரு. ஏன்னா கதை குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அதனால் நமக்கு தெரிஞ்சது தான், அதனால் கிடுகிடுன்னு பார்க்குறோம். ஆனால் அந்தரங்கமாக இருக்கிற தத்துவம் என்னன்னு சிந்திப்போம். 5 புலங்கள் அர்ஜுனா சொல்லியிருக்க இல்லை. ஷஷ்டான் இந்திரியான் என்ன? ஸ்ரோத்ரம் காது, சக்ஷு கண்ணு, ஸ்பர்ஷம் தொக்கு, அப்புறம் ரசனா நாக்கு, அப்புறம் கிராணம் மூக்கு. இந்த 5 தன்மாத்திரைகள், 5 இந்திரியங்களோட சக்தி. அதெல்லாம் அது மனசு அதிக அதிஷ்டானமாக, இந்த 5க்கு அதிஷ்டானம். இந்த 5 தனக்கு இருந்த வேலை கிடையாது, அந்த 5 மனசுக்காக தான் வேலை பண்ணுறது. சரியா? அதனால தான் ஒரு கண்ணும் ஏதாவது ஆப்ஜெக்ட்னு பார்த்தியாச்சுன்னா ரூப வர்ணங்கள்னு ஃபார்ம்ஸ் அண்ட் கலர்ஸ்னு கண்ணுக்கு ஒன்றும் அது மேலே அட்டாச்மெண்ட்டு கிடையாது, அப்புறம் டிட்டாச்மெண்ட்டு கிடையாது. ஏன்னா கண்ணு திருஷ்டி అనేది ஒரு ஃபினாமினா. புரியுறது? அந்த ஃபினாமினான்னா அது ஒரு சக்தி. கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது வஸ்து வந்துச்சுன்னா உடனே அதோடைய கலர் என்ன, ரூபம் என்ன అనేది அது தெரிவிக்கும். அவ்வளவுதான். இது எப்படின்னு சொன்னால், கண்ணாடிக்கு முன்னாடி எந்த வஸ்து வருதோ அந்த வஸ்துன்னு அந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது அதோட சுவாவம். ஃபினாமினா சுவாவம். அது யூனிவர்சல் ஃபினாமினா. எந்த கண்ணாடியானாலும் சரி இந்த ரிஃப்ளெக்ஷன் காட்டும். அங்கே இன்னொரு விஷயம், இப்போ அந்த ரிஃப்ளெக்ஷனு காட்டுற கண்ணாடிக்கு நானும் நிறைய காட்டுற ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன்னைக்கு யாரும் என்ன முன்னாடி நிற்கலை அப்படின்னு சொல்லி சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்குமா? அப்படி கண்டினியூஸ்லி முன்னாடி வர எல்லா ப்ராக்சிமிட்டி, முன்னாடிக்கு வந்த எல்லா வஸ்துன்னு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த கண்ணாடிக்கு
டயர்ட்னஸ் இருக்குமா? இதெல்லாம் எக்ஸாம்பிள்னு நீங்கள் ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். விஷயம் சூக்ஷ்மத்தின்னு கிரகிக்கணும். டயர்ட்னஸ் இல்லை, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இல்லை, சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் இல்லை, அப்புறம் எதுக்குமே ஒட்டுக்கலை. த மிரர் ரிஃப்ளெக்ட்ஸ் எவ்ரிதிங், ஓகே, ரிஜெக்ட்ஸ் நத்திங். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பிரதிபலிச்சிடும். எதுனையும் திரஸ்காரம் பண்ணல, எதுனையும் தனக்கிட்ட வச்சுக்கல. ரிஃப்ளெக்ட்ஸ் எவ்ரிதிங், ரிஜெக்ட்ஸ் நத்திங், அண்ட் மூணாவது ரிட்டெயின்ஸ் நத்திங். ஆஹா, இந்த உதாரணம் நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா இட் வில் கிளிக் தட். அதே மாதிரி தான் யாரு கான்ஷியஸ்னஸ். நானும் கான்ஷியஸ் பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போ கண் விஷயந்தான் பேசுகிறோமா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தால் போதும், புரியும். கண் இப்படி தான். அதனால் இப்போ கண்ணுக்கு இன்றைக்கி நிறைய பார்த்தியாச்சுன்னு இந்த ஃபிசிக்கல் ஐ ஸ்ட்ரெயின் ஆகலாம். கம்ப்யூட்டரு டிவி நிறைய பார்த்தா. ஆனால் பார்வையான திருஷ்டி சக்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்திரிய சக்தி, அது டைட் ஆகிடுமா. அப்புறம் அந்த திருஷ்டி சக்திக்கு கண்ணுக்காவது எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டு கிடையாது. எதுன்னு ரிஜெக்ட் பண்ணலை. நல்லதையும் காட்டும், கெட்டதையும் காட்டும், அழகாக இருக்கிறதே காட்டும், அழகாக இல்லாததே காட்டும், உனக்கு பிடிச்ச கலரும் காட்டும். அந்த கலர் வந்துச்சுன்னா காட்டும், காட்டுறதுன்னா தெரிய வைக்கிறதை. அப்போது ஒரு கண்ணே இப்படி வேலை பண்ணுறது எந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல், அப்போ எந்த இந்திரியத்துக்கு எது கூட அட்டாச்மெண்ட் இருக்கு? இல்லவே இல்லை. அப்போ எங்கே தான் ப்ராப்ளம் வருது? உள்ள மனசு கிட்ட வருது ப்ராப்ளம். மனசு விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற 9, 10, 11 இந்த 3 ஸ்லோகங்களும் ரொம்ப டீப் அனாலிசிஸ் பண்ணி சிந்திக்க வேண்டியது. லாஸ்ட் கிளாஸில் சொன்னால் கொஞ்சம் டோஸ் ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மெச்சூரிட்டி இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் லைக் ஏ பாயசம், ஹாட் கேக். அதனால் கேட்போம், அட்டென்ஷனோடு கேட்போம். சரி, இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த இப்போது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நான் ஐம் கண்டினியூங் த தாட் அலாங் வித் தட் வேர்ட்ஸ். அதோட இருங்கோ. ஸோ கண் சொன்னால் மிச்சம் எல்லாம் அப்படி தான். அந்த கண்ணாடி எக்ஸாம்பிள் அதையும் மனசில் வச்சுக்கணும். அங்கே இன்னொன்று சொல்லுவேன் ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் பெரிய யானை வந்து நின்றுச்சு கண்ணாடிக்கு முன்னாடி. அப்புறம் யானை போச்சு. அப்புறம் சின்ன எறும்பு வந்து கண்ணாடி மேலே நீந்தரு, அதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு. எறும்பும் உளுந்து போச்சு. அப்போ பெரிய யானை வந்ததுனால கண்ணாடிக்கு அப்பா எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுமா? சின்ன எறும்பு தானே, அது ஒன்றும் தெரியலன்னு அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணுமா? எதுவுமே ஃபீல் பண்ணல. இந்த எக்ஸாம்பிள் இப்போ நான் கண்ணுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். கண்ணு கூட அப்படி தான், காதும் அப்படி தான், எல்லா 5 புலங்களும் அப்படி தான். ஆனால் நம்ம அனுபவம் எல்லாம் 5 புலங்களை வெற்றி தான். ஆனால் நமக்கு எவ்வளவு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸு, எவ்வளோ அட்டாச்மெண்ட்டு, ஒட்டுக்கிறோம், அடிமையாகிறோம். அப்பப்பா, எங்கே இந்த சம்சாரம் தொடங்கிறது? இப்போ 5 புலங்கள் பார்ப்போம், அது அப்பாவி ஒரு ப்ராப்ளம் அது க்ரியேட் பண்ணல. இங்கே வரைக்கும் இந்த மாதிரி ஜஸ்ட் அதோடைய ஃபினாமினா சுபாவத்தை அது அப்படியே தெரிவிக்கிறது. இங்கே வரைக்கும் ஈஸ்வர சிருஷ்டி. அதுக்கு மேலே வர குழப்பம், சோக, மோக, ஓகே, பயம், ஆசை, விருப்பம், வெறுப்பம் எல்லாமே மனசில் நடக்கிற, மனசினால் செய்யப்படுற ஒரு பெரிய கோளாறு. திருட்டுத்தனம், வெளியாட்டன்னு சொல்லலாம், திருட்டுத்தனம்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு கல்பிரிட்டு செய்கிற ஒரு மோசம்னு சொல்லலாம், ஏமாத்தல்னு சொல்லலாம். அது அப்படி வச்சுக்கணும் அந்த பாயிண்ட். சரியா? மனசு விஷயத்தை நான் அப்புறம் வருவேன் இன்னும் பக்கத்தில். சரி, இப்படி இருந்தது. இது எல்லாமே
மனசு அதிஷ்டாய ப்ரிசைடட் பை மனம், அதுதானே சொல்லிட்டு இருக்கோம். மனசு வரைக்கும் நெந்திட்டோம். இப்படி அயம் அதுக்கப்புறம் இந்த மனசு தான் விஷயான் உபசேவதே. விஷயான் உபசேவதே, மனசு தானே தெரிஞ்சுக்கிறது. ஒரு இந்திரியத்துக்கு பின்னாடி அந்த மனசு இருக்கணும். இந்திரியங்கள் எல்லாம் உள்ளே இருக்கிற பாஸ் மனசுக்காக தான் எல்லாம் அனுப்புறது. இது பார்ப்போம். அப்படி ஜஸ்ட்டு ஒரு மீடியேட்டராக இருக்குது. வந்துட்டோம் மனசு வரைக்கும். அப்போ போக்தா உபசேவத்தைன்னா விஷயங்கள் ஆப்ஜெக்ட் ஆஃப் சென்சேஷன் வந்து என்ஜாய் பண்ணுறது. சரியா? ஜீவனே வச்சுக்கிறோம். ஜீவனேது எங்கே இருக்குது? மனசில் தானே. மனசில் ஏற்கிட்ட ரிஃப்ளெக்ஷன் தானே. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இது வந்து 10வது ஸ்லோகம் படிக்கிறோம். உத்க்ராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடானானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞானசக்ஷுஷः. இப்போ மேலே சொல்ல தொடங்கின அந்த கதை, ஓகே, நம்முடைய கதை, ஒருத்தருடைய கதை, அது இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டோரி எக்ஸ்டெண்ட் ஆகிறது. முதல் வரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறது. சரியா? முதல் வரி வரைக்கும் என்னது? இப்போது உத்கிராமந்தம் வா ஆர் ஸ்திதம் வா, அது இந்த சரீரத்தில் அந்த பிரதிபலிப்பு மனசு అనేది இந்த சரீரத்து கூட ஒட்டி இருக்கிற வரைக்கும் இந்த கோலக்கங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறது. சரீரம் இல்லாமல் மனசு வந்து இந்த கோலக்கங்கள் இல்லாமல் கூட மனசே இந்திரியங்களே உள்ள தான் வச்சிருக்க. அது எப்படி சொல்கிறது? முந்தாவது ஸ்லோகத்தில் ஒரு பாயிண்ட் சொன்னோமா, மனசு இந்த எல்லாத்தையும் சேர்ந்து 5 இந்திரியங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு போகுமான்னு சொல்கிறோமே, அது வந்து ஆக்சுவலாக ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய சரீரம்லேருந்து எடுத்துக்கிறதுன்னு நினச்சக்கூடாதுன்னு சொன்னானா, அது வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னு சொன்னானா. அதனால் ప్రకృతిలో సర్వత్ర ద టోటల్ మైండ్, காஸ்மிக் மைண்ட், அந்த காஸ்மிக் மைண்ட் అనేది வந்து சூக்ஷ்மமான மேட்டர். ప్రకృతి தானே மேட்டர். ఓకే, அதில் இன்னும் கொஞ்சம் லிட்டில் லெஸ் சூக்ஷ்மமானது இந்திரியங்கள். ஆக்சுவலி மனசு இந்திரியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கு. மனசு மேனிஃபெஸ்ட் ஆகும்போது இந்திரியங்கள் ஆகிறது. அன்மேனிஃபெஸ்டான இந்திரியங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகலைன்னா மனமாக தான் இருக்கு. அதனால தான் மனசு இந்த 5 இந்திரியங்களும் கூட எல்லாத்தையும் தன்னை கூட எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லும்போது, அது என்னமோ ஒரு சூட்கேஸில் வச்சுக்கிட்டு கேரி பண்ணி தனியாக இந்த சரீரத்தில் இருக்கிற இந்திரியம், இந்த சரீரத்தில் எங்கே இருக்குது இந்திரியம்? இந்திரியம் சர்வத்திர இருக்குது. பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி எல்லாம் சர்வத்திர இருக்கும்போது அப்படின்னு அர்த்தம் மனசும் சர்வத்திர இருக்குது. நவ் வி ஆர் கம்மிங் டு த மெயின். மனசுக்கிட்ட வந்துட்டோம். மெயினாக மனசு தான் கல்பிரிட்டன்னு சொல்லிட்டோம். மனசு தான் குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் சம்சாரத்துக்கு காரணம் சொன்னோம். மனையேவ மனுஷானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ, அமிர்த பிந்து உபனிஷத்து. அப்போது மனசு అనేది கூட சட்டில் மேட்டர், பிரகிருத்தினால் உருவாக்கப்பட்டது. அந்த மனசில் கூட 3 குணங்கள், அதில் சத்வகுணத்து பிரதானமாக மனசு అనేది வந்தது. கொஞ்சம் ரஜோகுண பிரதானமாக வரும்போது பிராணங்களும் இந்திரியங்களும் வந்தது. இது மொத்தம் சேர்ந்து ஒரே காம்பினேஷன் தான். அதனால தான் மனசன்னாவே அங்கே அதில் இந்திரியங்கள் இருக்கும். இது எப்படி சார் சொல்லுவீங்க? ஹவ் யூ கேன் ப்ரூவ் இட் அப்படின்னு சொன்னால், கனவுல இந்த பாஹ்ய கோலக்கங்களாக காணப்படுற என்னுடைய இந்த சரீரத்துக்கு சேர்ந்து இந்த 5 இந்திரியங்களை கனவுல நான் உபயோகப்படுத்துகிறேன் இல்லையே? கனவுல அது அப்படி உபயோகப்படுத்திட்டா வெளியில் வந்த சவுண்டு அங்கே போக மாட்டேங்க. சில பேர் கண்ணு திறந்தே தூங்குவான். கண்ணுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் காட்டுங்க. இது உள்ளக்கு போகுமா? கனவுக்குள்ளே போகாது.
அதே மாதிரி ஏதோ அங்கே அகரபத்தி வச்சுருக்கு, இவன் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கிறான். ஆனால் உள்ள அவன் வேறு ஏதோ அங்கே சுகந்தம் பார்க்குறான், ஒரு நல்ல ரோஸ் ஃப்ளவர் ஏதோ சுகந்தம். வெளியில் இருக்கிற சுகந்தம் உள்ளக்கு போய் வேலை பண்ணுறதா? இல்லை. வெளியில் இருக்கிற கனெக்ஷனும் இல்லாமல், இந்த பர்டிகுலர் சரீரத்தில் இந்த 5 துவாரங்களுக்கு கனெக்ஷன் இல்லாமல், சம்பந்தம் இல்லாமல் மனசே தனக்கு தானாகவே இந்திரியங்களே உருவாக்கிக்கிறதே, அதுக்குள்ளே அந்த சக்தி இருக்கு. அதனால் மனசுன்னா எப்போ அது கூட அந்த சக்திகள் இருக்கு. மனசு அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தால் அதெல்லாம் அடங்கி இருக்கும். அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அதெல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கும் போது இருக்கிற பேர் சாந்தமான மனசு, நிகிரகிக்கப்பட்ட மனசு அப்படின்னு சொல்கிறோம். யோகம் அபியாசம் செஞ்ச மனசு, இந்திரியங்கள சக்தி அதில் இருக்கு. ஆனால் கனவுல இங்கே எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாத மாதிரி அங்கே கனவு மட்டும் நடக்கிறது. கனவு நடக்கும்போது எல்லாத்தையும் ஒரு மைண்டே தானே புலங்களாகிறது, தானே எல்லா வஸ்துகளாகிறது, தானே ஜகத்தாகிறது, எல்லாம் தானே ஆகிறது. அந்த ட்ரீமர், அந்த ட்ரீம்னு கனவுனே யார் பண்ணுற? இதெல்லாம் மனசு பண்ணுறது. ஸ்தூல சரீரம் அப்படியே கிடக்கிறது. அப்போ அந்த கனவுல அந்த இருக்கு. அதனால சொல்லலாம் மனசுக்குள்ளேயே அந்த இந்திரியங்கள் இருக்கு. அதனால தான் கீதையிலும் சொல்லப்பட்டது, கட்டோபனிஷத்தில் கூட இந்திரிய சார்த்தே அப்படின்னு சொல்லி விஷயான் வினிவர்த்தந்தே, விஷயான் இந்திரியைஹ இந்திரியம் இந்திரியஸ் மனஹ மனசு புத்திஷ்ச பராத் ஆத்மா. ஓகே, இந்திரியாணி பராண்யாஹு இந்திரியேभ्यः பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி யோ புத்தே பரதஸ்து சஹ. அது உபனிஷத்து வாக்கியம். அப்போது இங்கே வரைக்கும் என்ன புரிஞ்சது? எவ்ரிதிங் இஸ் மைண்ட். அந்த மைண்டு ஜடம், அதுக்கு எப்படி இந்த சக்தி வருது? இந்த ப்ரொஜெக்டிங் பண்ணுற சக்தி. இப்போது 2 ஆஸ்பெக்ட்ஸு இங்கே திங்க் பண்ண வேண்டியிருக்கு. என்னதுன்னா, நல்லா கேளுங்க. இந்த மனசில் இருக்கிற நானு இண்டிவிஜுவாலிட்டியாக தோணுற ஒரு பாவம் இருக்குது பார்த்தேங்கிற, அதுக்கு தான் ஜீவ பாவம் என்றோம். ஆனால் அது சத்தியம் இல்லை, உண்மை இல்லை అని தெரிஞ்சுக்கணும். ఇది ఎప్పుడన్నా இந்த జీవ భావం అనేది ఇండివిజువాలిటీ అనేది ஒரு மகா ஜலராசி சமுத்திரத்தில் தன்னந்தனியாக நிற்கிற காணப்படுற ஒரு ஐஸ்பர்க் மாதிரி. ஐஸ்பர்க் ஐஸ் கட்டி. ஆனால் ஜலம் இருந்தால் தான் அந்த ஐஸ்பர்க் நிற்கிறது. இப்போ ஐஸ்பர்க் అనేది இல்லாமல் கூட மெல்ட் ஆனால் கூட ஜலம் இருக்குமா இல்லையா? நல்ல உதாரணம் புரிஞ்சுக்கணும். பரமாத்மா అనేది ஜலம். அந்த ஜலத்திலேயே ஒரு சின்ன ஏதோ ஒரு சூழ்நிலை டெம்பரேச்சரு உபாதினால் டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சு அப்படினால ஒரு பாகத்தில் ஒரு இடத்துல மட்டும் அந்த ஜலம் அப்படியே சொலிடிஃபை ஆகிடு ஐஸ் ஆகிறது. அந்த இண்டிவிஜுவாலிட்டி கிறிஸ்டலைஸ்டு ஐசோலேட்டடு அப்புறம் தனியாக நிற்கிறது பாருங்க. ஐஸ்பர்க் எவ்வளோ நேரம் நிற்கும்? திரும்பி ஒரு சூழ்நிலை வந்த உடனே அந்த பரமாத்மா கூட ஒன்றாகிறது. ஜலந்தானே சத்தியம், ஐஸ்பர்க் சத்தியம் இல்லையே. அது ஐஸ்பர்காக இருக்கும்போது கூட பரமாத்மாவே தான் பாருங்கள். இப்போ எப்படி அம்சம்னு சொல்லணும்? தனியாக இருக்கோ? தனியாக இல்லை. நூல் இல்லாமல் வஸ்திரம் தனியாக இருக்கா? பிரம்மம் இல்லாமல் ஜீவன் இது தனியாக இருக்கா என்ன? இல்லை. அப்போ பிரம்மம் தான் இருக்கேன். அது புரிஞ்சுக்கோ. நீ பிரம்மம்னு புரிஞ்சுக்கோ. இப்போது மைண்ட் விஷயத்துக்கு வந்தோமா? மைண்ட் అనేది మనస్సు అనేది சொல்லும்போது இதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குங்க. 2 நல்லா அட்டென்டிவாக கேட்கணும். 2 ஆஸ்பெக்ட். ஒன்று பர்செப்ஷன். அந்த இந்திரியத்துக்கு எப்படி சொன்னமோ
அதே மாதிரி பர்செப்ஷன் மைண்டோடைய சுபாவம் 5 புலங்களிலிருந்து உள்ளக்கு கேதர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் அதை தெரிஞ்சுக்கிறது பர்செப்ஷன் அதுக்கு பேர். ஓகே, பர்செப்ஷன் அப்படின்னா தெளிவு, நாலேஜ் வருது. பர்செப்ஷன், எவ்ரி பர்செப்ஷன் கிவ்ஸ் தி நாலேஜ். அது மைண்டுக்கு நாலேஜு வெளியில் வந்து 5 புலங்களை சப்ளை பண்ணுறது. அதனால் ஸோ மெனி ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது. இங்கே மனசு கூட அந்த இந்திரியம் பற்றி சொன்ன மாதிரி மனசு கூட அதோடைய ஒரிஜினல் அதோடைய சக்தி என்னென்னா எதெல்லாம் அதுக்கு அந்த கண்ணு, மூக்கு, நாக்கு, காது இதெல்லாத்தினால அப்படி உள்ள மெசேஜ் வருதோ எல்லாத்தையும் தெரிவிக்கிற குணம் அதுக்கு. ஆக்சுவலாக திங்க் பண்ணால் மனசு கூட ஒரு கண்ணாடி மாதிரி தான். மனசு கூட ஒரு கண்ணாடி மாதிரி தான். ஒரு ஆஸ்பெக்ட் தான் பேசிகிட்ருக்கு. இப்போது அதே அந்த கண்ணாடிக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னாலும் அதெல்லாம் இங்கே அப்ளை பண்ணுங்க. மனசும் அப்படி தான். பெரிய மலை ஹிமாலயத்தினே கண்ணு பார்க்குறது. ஆனால் இது யார் தெரிஞ்சுக்கிட்டா? மனசு தான் தெரிஞ்சுக்கிட்டு. அப்படி தெரிஞ்சுக்கும் போதும் அப்புறம் சின்ன தூசி கண்ணு பார்த்து சொல்லிச்சு, மனசு தெரிஞ்சிச்சு. இப்படி எத்தனையோ பர்செப்ஷன்ஸு காலையிலேருந்து மொத்தம் ஸோ மெனி இல்லை. தானே மனசு கனவுல எத்தனையோ பர்செப்ஷன்ஸு. ஒரு நாள் ஒரு கலை, வெரைட்டி பிரேக்ஃபாஸ்ட்டு, டிஃபன், டின்னர் மாதிரி. இப்போ சொல்லுங்க, கண்ணாடிக்கு சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுங்க. மனசுக்கு ஏதாவது பர்டனாக இருக்குமா? உண்மையாக பார்த்தா. ஆனால் நம்ம எல்லோரும் என்ன மனசு ரொம்ப பாரமாக எனக்கு, என்னால் தாங்க முடியலன்றோம். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர இப்போ ஜென்ரலாக ஃப்ரேங்காக பார்க்குறோம். ஃப்ரேங்காக திங்க் பண்ண மனசுக்கு கூட எந்த எல்லா பர்செப்ஷன்ஸையும் பர்சீவ் பண்ணிக்கிறது. எந்த பர்செப்ஷனையும் ரிஜெக்ட் பண்ணல, எந்த பர்செப்ஷனையும் ரிட்டெயினும் பண்ணலைங்க உண்மையாக. அதனால தான் ஆக்சுவலி என்ன சொல்கிறோம், இந்த அட்டாச்மெண்ட்டை நினச்சிக்கிறோமே, சொல்கிறோமே, இது போய் அட்டாச்மெண்ட் இஸ் an illusion. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கிரகிச்சுக்கிட்டா உண்டு கேட்கும்போதே. அப்போது மைண்டு வந்து பர்செப்ஷன் குட், இங்கே வரைக்கும் அதோடைய சக்தி அப்படி இருக்குது. ஆனால் அந்த மைண்டு எப்படி பர்சீவ் பண்ணுறது, அந்த பர்செப்ஷன் சக்தி எப்படி வந்துச்சு அது மறக்கக்கூடாது. பிம்பம், பிரம்மம், பரமாத்மா சைத்தன்யத்திலிருந்து அங்கே உளுந்த வெளிச்சந்தானே மனசு. என்ன இருக்கு? மனசு ஆஸ் இட் ஈஸ் ஜடம், கண்ணாடி ஆஸ் இட் ஈஸ் ஜடம். ஆனால் கண்ணாடி மேலே அந்த ரிஃப்ளெக்ஷன் விழும்போதோ அந்த கண்ணாடி அந்த ரிஃப்ளெக்ஷனு கூட மறுபடியும் வெளிச்சம் கொடுக்கும். வெளிச்சம் கொடுக்கும் இல்லை, குட்டிதோ சின்னதோ ஏதோ அந்த கண்ணாடியில் பட்ட ரிஃப்ளெக்ஷன். அதனால் ரிஃப்ளெக்ஷனு உழவே இல்லைன்னா அது மேலேருந்து பிம்பத்திலிருந்து வரலன்னு பிரதிபிம்பம் இருக்காது. அப்போ மனசு டிபெண்ட்ஸ் ஆன் தி சைத்தன்யம். ஆனால் இப்போ இங்கே வரைக்கும் ஓகேவா, ஈஸ்வர சிருஷ்டி. நான் ஜீவ சிருஷ்டின்னு சொல்லிட்டோமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அது எங்கே மெயினாக இந்திரியங்களுக்குள்ளே ஒன்றும் நடக்கலை பார்ப்போம். அப்போ அதில் அப்பாவி. இங்கே மனசில் ரெண்டாவது ஆஸ்பெக்ட் ஆஃப் தி மைண்டு. ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லிட்டேன்னா பர்செப்ஷன் இஸ் ஒரு ஆஸ்பெக்ட். ஜஸ்ட் தெரியட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கு பாருங்க, ப்ரொஜெக்ஷன், இமேஜினேஷன், கல்பித்தம். இதுதான் சம்சாரம். அந்த ஒரு ஆஸ்பெக்ட் அது புரிஞ்சாதான் இது கூட இது அசலே இல்லவே இல்லை, எல்லாமே ப்ரொஜெக்ஷன் தான். ப்ரொஜெக்ஷன் என்ன புரியுறதா? சும்மா இமேஜ் பண்ணுறது, கல்பித்தம். போன வாரத்தில் இந்த வார்த்தை உபயோகப்படுத்திகிட்ருக்குறோம், கல்பித்தம் ஏவா. பகவான் இதெல்லாம் சொல்லாமல்
இன்டைரக்டாக 2வது வரியிலோ இது தெரியல, நீ கிளாஸுக்கு போகலையா, குரு கிட்டேருந்து இப்படி எல்லாம் விவரமாக கேட்கல, திட்ட போகிறார், நல்லா திட்ட போகிறார். திட்டு வாங்கிறதுக்கு ரெடியா? சரி, இந்த ப்ரொஜெக்ஷன், ఇమాజినేషన్, அப்போது పర్సెప్షన్ అనేది పులంగళదో మైండ్దో ఇట్ ఈస్ ఏ కామన్ ఫినామినా. అది புரிஞ்சுக்கணும். ஒரே மனசுதா, ஒரே பார்க்குற சக்தி தான். அது சின்ன ஜீவியாக இருக்கட்டும், பெரிய ஜீவியாக இருக்கட்டும். ஆனால் அந்த சின்ன வேறு புழு பூச்சி ஜந்துக்கு அப்போ மாதிரி இந்த ஜீவன சரீரம் மனுஷ சரீரம் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பீங்க. இங்கே தான். ஏன்னா உனக்கு அதுக்கு உனக்கு ப்ரொஜெக்ஷனே ஒரு வேறு எக்ஸ்ட்ரா நீ பண்ணுவேன். வேறு ஏதாவது ஜந்து இப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணுமா, இமேஜின் பண்ணுமா? எனக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சாப்பாடு கிடச்சா நல்லா இருக்கும், கிடச்சாச்சு நான் அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து வச்சுடுவேன். இன்றைக்கி சாயங்காலம் பிட்ஸா வாங்கி சாப்பிட போகிறேன், இன்றைக்கி எல்லாம் இப்படிலாம் நான் புது காரு வாங்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு சேர்த்து வச்சுக்கிறது. அப்புறம் அவங்கள மேலே படி வாங்குறேன், இப்படியெல்லாம் ஏதாவது பிளான் பண்ணுமா? அதை பற்றி நமக்கு தெரியாது, அது என்ன திங்க் பண்ணுறதுன்னு. ஆனால் கூட நம்ம கவனித்து வரைக்கும், சயின்ஸு கவனித்து பரீட்சை பண்ண வரைக்கும் எதுவுமே அந்த அளவுக்கு ரொம்ப பிளான் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இங்கே வீடு கட்ட போகிறேன், அப்புறம் நாளைக்கு பெரிய காற்று வந்தால் என்ன ஆகுமோ, பூகம்பம் வந்தால் என்ன ஆகுமோ, அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இது நல்ல இடம், இது ஹில் ஸ்டேஷன், இங்கே இருந்தால் நல்லா இருக்கும், நான் அப்புறம் இப்படின்னு ஏதாவது அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் யாராவது ஏதாவது பண்ணுவாரோ, ஏமாற்றுவாங்களோ, அந்த பேங்க்கில் பணம் போடலாமா, போட்டால் அது என்ன ஆகுமோ, அந்த பேங்க்கு திவாலாகிட்ட, இப்படி ஏதாவது அதுக்கு ப்ராப்ளம் இருக்கா? இல்லை. அப்போது அதுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் இல்லாதனால ப்ராப்ளம் இல்லை. அது திங்க் பண்ணவே முடியல, அதுக்கு மேலே திங்க் பண்ண முடியல. ஏன் அப்போ சொல்லணும், இன்னொன்று சொல்லணும், அதுக்கு புத்தி ஹையர் மைண்ட் అనేది மைண்டிலேயே ஹையர் ரிஃபைன்டு மைண்ட் இல்லை. மைண்டு இருக்குது, ரிஃபைன்டு மைண்ட் இல்லை. அந்த ரிஃபைன்டு மைண்டுக்கு பேர் தான் புத்தி. புத்தி இல்லை. அப்போ புத்தி இருக்கிற நீ தேவையில்லாமல் நீ புத்தி வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கா? இல்லை இல்லை, உன்னுடைய ஸ்வரூபம் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எந்த ஜந்து தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி மோட்சம் அடையணுமா, புருஷார்த்தங்களாமா, தர்மார்த்த காம மோட்சங்களாமா, கிளாஸுக்கு போகணுமா, இது எதுவுமே அதுக்கு இல்லை சம்பந்தம். அது சும்மா பர்செப்ஷனோட அந்த சரீரத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு அது அப்புறம் திரும்பி அதோட கர்மக்கு அனுபந்தமாக அது அடுத்த இன்னும் இந்த நல்ல சரீரம் வந்து மனுஷ சரீரத்துக்கு வரணும். இது கண்ணுனால் பார்க்குறோம் இல்லையா, நிறைய ஜந்துகள். புராணம் சொல்லி மட்டும் இல்லை, மனுஷ சரீரம் சிறந்தது, மனுஷனுக்கு 6th சென்ஸ் புத்தி இருக்குனேது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் மனுஷன் பிளான் பண்ண முடியறது, திங்க் பண்ண முடியறது, அப்புறம் அடுத்தவங்களுக்கு காகர் பண்ணணும். இந்த ப்ரொஜெக்ஷன் இல்லாமல் அந்த புத்தினு சரியான விதம் உபயோகப்படுத்திட்டா, சாஸ்திரம் கேட்டு குரு கிட்ட சாஸ்திரம் கேட்டு நான் பிரம்மம் தான், இந்த ஜீவானே அம்சம் అనేది இல்லை, இப்படிப்பட்ட எனக்கு இந்த அசல் சரீரத்தோட சம்பந்தமே இல்லை, எந்த சரீரமும் நான் எடுக்க வேண்டியதும் இல்லை, நானும் இந்த புத்தினை உபயோகப்படுத்தாமல் நான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்காதனால இந்த ப்ரொஜெக்ஷன்லையே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால எத்தனையோ ஜன்மங்கள், இப்படி அனந்த கோடி ஜன்மங்கள் புல்லாய் பூடாய் பூச்சாய் பாம்பாய் பேயாய் இப்படி சுற்றிட்டே இருக்கிறேனே. அப்பா, அட்லீஸ்ட் இன்னைக்காவது எனக்கு பகவத்கீதை கிடைச்சது.
பகவத்கீதைன்னா சும்மா பாராயணம் பண்ணுறது, வச்சு பூ போட்டு பூஜை பண்ணுறது இல்லைங்க. இப்படி கேட்கணும், இப்படி கேட்கணும், இப்படி சிந்திச்சா பகவத்கீதை பார்த்தீங்களா. அப்போ பகவான் வந்து இங்கே வரைக்கும் அப்படி சொல்லிட்டாரு. இங்கே வரைக்கும் இது இப்படி தான், இது ஃபினாமினா, அதுதான் முக்கியம். அது தெரிஞ்சுக்காம இந்த ப்ரொஜெக்ஷன்லேயே உளுந்தி போன இந்த மனுஷர்கள் இவங்க என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஜெக்ஷன் ஜீவ சிருஷ்டி இதுதான் அகங்காரமனே ஒரு இமேஜின் கிரியேட் பண்ணுறது. என்ன அகங்காரம்? ஆல் தி இமேஜினேஷன்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் எவ்வளோ நமக்கு ஆயுஷோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப ஃபேட்டான ஈகோ அகங்காரம். அகங்காரம் என்ன வேறு ஒன்றும் இல்லை, இந்த எல்லா ப்ரொஜெக்ஷன்ஸ் நீ வச்சுக்கிட்டு இமேஜின் பண்ணி அதெல்லாம் நிஜமணி வச்சு சத்தியமணி கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறான் ஒரு பொய்மையார். இவர் வந்து பொய்மையார், நாட் பிச்சைக்காரன். இவன் வந்து ஒரு காரில் உட்கார்ந்துருக்கான். என்ன காரு? அகங்காரனே காரில் உட்கார்ந்துருக்கான். ஆனால் அந்த காரன் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. அகங்காரம் அதுதான் ஈகோ. ஸோ இதுதான் இந்த ஜீவனுக்கு ப்ரொஜெக்ஷன் అనేది தான், அந்த மைண்டில் இருக்கிற ப்ரொஜெக்ஷன் ஆஸ்பெக்ட் தான் பெரிய குற்றவாளி. இது எங்கோ வெளியில் இல்லை, அவங்க மனசில் தான் இருக்கு. இப்போ இந்த குற்றவாளினை பிடிச்சிட்டு அந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணுற அந்த பார்ட் ஆஃப் தி மைண்டினை வந்து ரிமூவ் பண்ணணும். இது பண்ண தெரியாமல், இந்த மாதிரி புரிஞ்சிக்காம, சாஸ்திரம் கேட்காம படிக்காம அவங்க நினைக்கிறது ஏதோ சத்தியமான அந்த போகிற அந்த மக்கள் யாரை தெரியுமா? விமூடானானு பஷ்யந்தி. இந்த விதமாக இப்படி புரிஞ்சிக்க மாட்டான். பஷ்யந்தின்னு பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை. புத்தியில் புத்தி இருக்கு, ஆனால் புத்தி உபயோகப்படுத்த மாட்டான். புத்தி எல்லாமே வக்கரமாக இருக்கு, தேவையில்லாததுக்கு உபயோகப்படுத்துகிறான். புத்தி எதுக்கு உபயோகப்படுத்தணும் அதுக்கு உபயோகப்படுத்தலை. அதனால தான் விமூடாக இவங்களின் என்ன சொல்கிற வடகட்ட முட்டாள் அப்படின்னா சூப்பர் முட்டாள், சூப்பர் ஃபூல்ஸ், விமூடாக. பார்த்தாவது என்ன இந்த உலகம் எல்லாம் துக்கமயமாக இருக்க, ஏன் இப்படி எல்லாத்துக்கும் நான் பின்னாடி போய் ஓடிட்டு அடிமையாய் அடி வாங்கி நடித்தெரியிலும் நிற்கிறேனே. வீட்டிலும் எல்லாரும் நான் நினச்ச மாதிரி இல்லை, சுற்றி இருக்கிறவங்களும் நான் நினச்ச மாதிரி இருக்கிறது இல்லை, எங்கே போனாலும் முட்டிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறானே. இல்லை என்னோடய சரீரம் பற்றி பார்த்து இது ஏதாவது நான் சொல்கிறது கேட்குறதா? ஆனால் இதுக்காக எவ்வளோ பாடுபடுறேன் நான். இது ஒரு நாளைக்கு நமக்கு டாட்டா பை பை கூட சொல்லாமல் போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் போயிடும். இவ்வளவு பார்த்துட்டு எத்தனையோ பேர் படுற கஷ்டம் பார்த்துட்டு, எத்தனையோ பேர் வரான் பிறக்கிறான், அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம தாத்தா முத்தாத்தா கொல்லு தாத்தா எல்லோரும் போயிட்டான், அப்பா பெரியவங்களுக்கு போகிறான். அப்புறம் நானும் போவேன், இந்த சரீரம் விட்டு நான் யார், எங்கே இருந்து வந்தேன், எங்கே போகிறேன், இதே தான் சிந்திக்கிறேன். ஆஹா, எதுவுமே வேண்டாம். சும்மா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதே, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி இதெல்லாம் அப்படி இருக்கிறவனு விமூடாக நான் அனுபஷ்யந்தி. அவங்களால இப்படி புரிஞ்சிக்க முடியாது. குரு பிராப்தி ஏற்பட்டு சாஸ்திரம் கடிச்சு அந்த சாஸ்திரம் கூட இப்படி விசதீகரித்து விவரித்து இப்படி சொல்லி கொடுத்த கேட்குற வாய்ப்பு வந்தால் நான் பஷ்யதி. ஆனால் யாரோ கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. யார்? அவங்களுக்கே மனசு இருக்கு, அவங்க ஒரு சரீரத்தில் இருந்து அவங்களும் ஒரு அம்மா வயத்துலேருந்து பிறந்தவங்க தான். காணி ஞானிகள் அவங்க, வைஸ் பீப்புள். மிச்சம் எல்லாரும் அதர்வைஸ் பீப்புள், விமூடாத்மா.
இவங்க பார்க்க மாட்டான், பார்க்கவே மாட்டான். கொஞ்சம் கேட்பா பகவத்கீதா. இவ்வளோ நேரம் கேட்கணுமா, இத்தனை நாள் கேட்கணுமா, இத்தனை அத்தியாயம் கேட்கணுமா? அப்புறம் என்ன பண்ணுவேன்? வேறு என்னதான் பண்ண போகிறேன் வாழ்க்கையில்? எதுக்காக பிறந்தேன்? கோட்டானு கோட்டி விமூடாக. ஆனால் நீ ஒருத்தனும் ஞான சக்ஷோடு இருக்கலாம் இல்லை நீ? அப்போ யாருக்கு குரு கடிச்சு சாஸ்திரம் கேட்குற பாக்கியம் கடிச்சு, குரு கடிச்சா பத்தாது, சாஸ்திரம் கேட்குற பாக்கியம் கடிச்சு, இந்த சாஸ்திரத்து மேலே ஸ்ரத்தா பக்தி இருந்து சாஸ்திரத்தினை அப்படி சேவித்து கேட்டு அப்புறம் அது அந்த எசிமுலேட் பண்ணிக்கிட்டு ஜீர்ணம் பண்ணிக்கிட்டா அவங்க ஞான சக்ஷுஷா. சரியா? அந்த ஞானம் இருக்கிறவனும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க பஷ்யதி, அவங்களுக்கு புரியும். அப்படி சொல்லி பகவான் வந்து அடுத்தது இன்னும் கூட கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்குன்னு 11வது ஸ்லோகம் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மூணுத்துக்கும் இந்த தாட் ஃப்ளோ இஸ் கண்டினியூஷன் ஒன்லி. அதனால் எவ்வளோ முடிகிறது அவ்வளோ பார்க்குறோம். 11வது ஸ்லோகம். யதந்தோ யோகினश्चैनं பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானः நைனம் பஷ்யந்த்ய சேதசः. கண்டினியூஸ் தாட்டு தான். ஆனால் இதில் சில முக்கியமாக இருக்கு. ஐ வில் ஜஸ்ட் டாக் எங்கே இப்போ நிறுத்திட்டோம். ஸோ இந்த விமூடாக, ஓகே, இது பல விதமாக சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் முக்கியமானது, இந்த ப்ரொஜெக்ஷன் சொன்னோம். இந்த ப்ரொஜெக்ஷனுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இமேஜினேஷனுக்கே இருக்கிறவங்க விமூடர்கள். அவங்களுடைய ஹையர் புத்தி மனசு வேலை பண்ணல அப்படின்னு. அப்போது இது இன்னும் கொஞ்சம் நம்ம விசாரிக்கணும். என்ன அவங்கள பற்றி இங்கவும் சொல்கிறார் பகவான். பட் ஐ வில் கம் டு த வேர்ட் டு வேர்ட் மீனிங் லேட்டர். இந்த பர்செப்ஷன் சொன்னோம் இல்லை, முதல் மனசுடைய ஒரு ஆஸ்பெக்டு பர்செப்ஷன். என்ன பர்செப்ஷன் என்ன? அதில் வந்து 3 விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்குங்க. 3 என்னது? நல்லா கவனமாக கேட்கணும். ஒன்று வந்து எனி பர்செப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அந்த பர்செப்ஷன் எதை பற்றி? அனுபவப்பட்ட விஷயம், வஸ்து இல்லைன்னா. அப்புறம் 2 அதுக்கு என்ன சொல்கிறோம்? எக்ஸ்பீரியன்ஸ்டு. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு என்ன அனுபவப்பட்டது? அது சுக அனுபவமா துக்க அனுபவமா? என்ன அனுபவம், என்ன அனுபவம் ஏற்பட்டது? எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்போது நான் இது காட்டின உடனே யூ எக்ஸ்பீரியன்ஸ்டு த கிளிப்பு. என்ன? கிளிப்புடைய கலரு, கிளிப்புடைய சைஸு, யூ எக்ஸ்பீரியன்ஸ்டு இட் இஸ் எ கிளிப்பு. சரியா? வஸ்து இருக்கு, இது கிளிப்பு, இது க்ரீன் கலரில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படியெல்லாம் யூ கெட் த நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் 3வது இன்னொன்று என்ன இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸரு. 3 அனுபவிச்சவன், தெரிஞ்சுக்கணவன் நான், தெரிஞ்சுக்கின விஷயம், எதனால் நான் அது தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ணு ஒன்று தெரிவிக்கிறது, காது சப்தத்தின்னு தெரிவிக்கிறது, நாக்கு ருச்சின்னு தெரிவிக்கிறது. இப்படி 5 பர்செப்ஷன்ஸு. புரியுறதுங்களா? ஸோ 3. இந்த 3த்துக்கு ஜென்ரலாக திரிபுட்டின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அந்த திரிபுட்டியில் நம்ம அப்படி நெகேட் பண்ணுற அப்படி போல் இங்கே என்ன ஆகிறதுன்னா, இந்த 3த்தில் இந்த மூடாகன்னு சொன்ன பார்க்குறோம். இப்போ அவனை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். விமூடாக இவங்கள் என்ன பண்ணுவாங்கம்மான்னா, எப்போ பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு எதனால் இந்த அனுபவம் வந்ததோ அந்த வஸ்துவோ, அந்த பொசிஷனோ, அந்த ரிலேஷனோ, அது எல்லாத்தையும், அது கார் ஆகட்டும், பாரி ஆகட்டும், பர்த்தா ஆகட்டும், வீடாகட்டும், ஏதோ ஒரு எதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டதோ
அந்த பொருள்கள் மேலே, அந்த வஸ்துகள் மேலே, அப்படின்னா பொசஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அண்ட் பர்சன்ஸ், அதிலேயே அவனுடைய அட்டென்ஷன் முழுசாக. அப்படி இருக்கிற அவனை என்ன தெரியுமா, அவனும் అర్థార్థి. అవనికి అర్థార్థి అనేది భగవద్గీతలే జ్ఞానో ఆర్తో జిజ్ఞాసురర్థార్థి జ్ఞానీచ భరతర్షభ అనేది அங்கே சொல்லப்பட்டது. இப்போ நானும் 3 விஷயங்கள் சொன்னதுனால எக்ஸ்பீரியன்ஸ்டு, எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் எக்ஸ்பீரியன்சர் அதுக்கு சம்பந்தமாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு அதே அதுக்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதை பற்றே நினச்சிக்கிட்டு அதிலே உளுந்து போய் அதுக்கே அட்டென்ஷன் கொடுக்குறவன் பேர் அர்த்தார்த்தி. அப்புறம் இன்னொருத்தன் இருக்கா, இவனும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த என்ன அனுபவம் ஏற்பட்டது தெரியுமா, அப்படி என்ன பாப்பா சொல்ல முடியலப்பா, சகிக்க முடியலன்னா ஏதோ அந்த அனுபவம், அது ப்ளஷர் ஆர் பெயின், அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறான், அதே நினச்சிட்டு இருப்பான், அதுக்கே அட்டென்ஷன் கொடுக்குற இவனுக்கு என்ன பேருன்னா போகார்த்தி. ஒருத்தர் அர்த்தார்த்தி, இந்த 2வது கேட்டகரி போகார்த்தி. இவங்க 2 பேருன்னு அந்த விமூடா கேட்டகரியிలో சேர்க்கணும், இந்த விமூடா கேட்டகரியிలో சேர்க்கணும். அப்போ ஞான சக்ஷுஷான்னு பகவான் சொன்னார் பார்த்தீங்களா. ஐ எம் டாக்கிங் ஸ்டில் இந்த 10வது ஸ்லோகத்தில் விஷயமே இந்த 11க்கு கனெக்ட் பண்ணணும். அந்த ஞான சக்ஷு அவன் யாருன்னா இந்த 3வது விஷயம் இருக்கு பார்த்துற எக்ஸ்பீரியன்சர். அட்டென்ஷன் எப்பவுமே கூட இவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்சர் மேலே இருக்கும். இவனுத ஞானார்த்தி. அர்த்தார்த்தி, போகார்த்தி, ஞானார்த்தி. என்ன, யாருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது, ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் இங்கே ப்ரொஜெக்ஷனும் அப்புறம் இமேஜினேஷன் பண்ணுறேன், யார் இது, அவனுதான் ஞான சக்ஷு இருக்கிறவனு தெரியுதா. இவனோட அட்டென்ஷன் இந்த எக்ஸ்பீரியன்ஸர் மேலே. ஆனால் பொதுவாக அப்படி இருக்கிறதா, எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, கோபம் அனுபவப்பட்டது, யார் இது, இந்த நான் யார், அது என்ன, அதனால்தான் எக்ஸ்பீரியன்சர்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கணும், இது கவனிக்கணவனே எண்ணம் யாருக்கின்றனதோ அதுக்கு பேர் ஞானச்சக்ஷுவங்க. ஸோ ஞானச்சக்ஷுஷா இப்போ புரியுறதா. எக்ஸ்பீரியன்சர் யார் இது, ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் சார் so many problems, I am experiencing so many comforts. Who is this experiencer? அது சிந்திக்காமல் நான் போகார்த்தி, நான் அர்த்தார்த்தி, நான் துக்கப்படுறவனோ, இப்படியே நீ இல்லாததை அசல் நீ என்ன உண்மையானே தெரிஞ்சுக்காம வை யூ ஆர் நாட் ஏபிள் டு, நீ யாருன்னு ஏன் டிக்ளேர் பண்ணி கிளைம் பண்ண மாட்டேன், உன்னுடைய ரியல் ஐடென்டிட்டி என்ன, ஏன் அதெல்லாம் இதோ கிளைம் பண்ணுறேன், நீ துக்கியா, இல்லை நேற்றுக்கு நல்லா தான் இருக்கு, அப்போ நேற்றுக்கு சுக்கி, இப்போது துக்கி, அப்புறம் மத்தியானம் திரும்பி சுக்கி, அப்புறம் துக்கி. நான் 5 வருஷம் முன்னாடி கொஞ்சம் பணம் இருக்கிறவனோ, இப்போது இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கிறவனோ, அதுக்கப்புறம் பணம் போச்சு எல்லாம். இப்படி பாஹ்யமான ஏதேதோ சொல்லி உன்னுடைய ஸ்டேட்டஸ்ன்னு அது சத்தியமணி உண்மையானி டெம்பரரி தான். ஆனால் அது அப்பப்போ அது டெம்பரரி இமேஜின் பண்ணிக்கிட்டே காலம் தள்ளுற, இதுதான் வாழ்க்கை. அசல் நிஜமாக நான் யார், எனக்கு என்னதான் வேணும், நான் ஏன் இங்கே இருக்கேன், இந்த சரீரத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம், எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம்,
அது கடவுள் ஈஸ்வரன் யாரோ சொல்கிறானே, அது யார், அவர் யார், அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் தெரியுமா? ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோப்பா. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா உனக்கு ஒரு கீடு இல்லை. உனக்கு அப்போ ஈஸ்வரன் என்னான்னு புரியும், ஜகத் என்னான்னு புரியும். ஆனால் இது பண்ணாமே ஜகத் என்ன, வருல்டு என்ன, வருல்டு என்ன, ஸோ பியூட்டிஃபுல், ஸோ மச் பியூட்டி, நாவலிட்டி, வெரைட்டி, but no stability, no guarantee, no reality. அது பார்க்க மாட்டான். எவ்வளவு தவறு! இதுக்கு பேர் அக்ஞானம், விமூடாக. அதனால இப்படி சொல்லி இவங்க என்ன சொல்கிறாரு, இதுக்கு இப்போ இந்த விமூடாக்கி பகவான் சங்கரர் கீதையில் பாஷ்யத்தில் திருஷ்ட அத்ருஷ்ட விஷய போக பலாக்கிருஷ்ட சேதசக என்ன, இப்போ அந்த சேதசக வார்த்தை இந்த 11வது ஸ்லோகத்தில் வருது. அங்கே நமக்கு பாஷ்யத்தில் லிங்க் கொடுக்குறார். திருஷ்ட அத்ருஷ்ட, இப்போ இங்கே பார்க்குற விஷய போகங்கள், நிறைய போகம், நிறைய லக்ஸரிஸ், நிறைய சுகங்கள் வேணும். ஐயோ சுகம் போகிறதேமோ பயம், சேர்த்துக்கோ, ஒன்று பண்ணு சுகம் இல்லை, அடுத்த ஜென்மா, அடுத்த லோகம், அதிருஷ்ட, ஃப்யூச்சரை பற்றி வர்ரி, இப்படிப்பட்ட விஷய போக, அந்த பலத்தை அதனால் கட்டுப்பட்டு அதுக்கு அடிமையான மனசு இருக்கிறவனும் சேதசக, அவன் தான் விமூடாத்மா. இவன் நானும் பஷ்யத்தைன்னு சொல்லிட்டாரு. ஞானம் இருக்கிறவங்க மட்டும்தான். அப்போது நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கணும்? இப்போ பகவத்கீதை கேட்குறோம், நம்ம எல்லாருமே ஞானிகளாக சொல்லிதானே ஞான சக்ஷுன்னு நம்ம உபயோகப்படுத்தணும்னு சொன்னோம். அப்போது என்ன வேணும்? 2 விஷயங்கள் வேணுமுங்க. ஒன்று ரெடினஸ். சுவாமிஜி சொல்கிறது முதல்ல சொல்கிறேன், தானே கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். ரெடினஸ் டு சேஞ்ச். Now are you ready to change yourself, your attention from the experience and experienced to the experiencer? நீ இப்போ போகார்த்தி அப்புறம் அர்த்தார்த்தி இல்லை, ஞானார்த்தி தானே ஆசை இருக்கா? அப்போது அது எப்படி வருமானு, அதுக்கு எபிலிட்டி இருக்கா? ஸோ எபிலிட்டி டு சேஞ்ச். இப்போ இது நான் பஷ்யதி ஞான சக்ஷுஷானே வார்த்தை வந்ததுனால இப்போ 11 கூட அந்த பஷ்யதி அப்புறம் ஆனால் நான் பஷ்யதி 2 வரப்போகிறது, நெகட்டிவ் பாசிட்டிவ். இதுக்கு மாற்றி சொல்கிறேன். இப்போ சொன்ன கருத்து என்னது? ரெடினஸ் டு சீ த ட்ரூத். அசல் உண்மை என்ன? நானே உலகம் பார்த்து பயப்படணும், நானே உலகம் பின்னாடி ஓடணும், இல்லை ஈஸ்வரன் நினச்சிட்டு ஏன் பயப்படணும், ஈஸ்வரனை அடையணும்னு ஏன் நானும் ஓடணும்? அசல் நான் யார், என்ன அப்படின்னு ரெடினஸ் டு சீ த ட்ரூத். நான் ரெடி தான் சார், ஆனால் எனக்கு முடியாது. நல்லா தான் இருக்கு எல்லாம் கேட்குறதுக்கு, இன்னும் நல்லா தான் சொல்லிட்டீங்க எல்லாம். நோ எபிலிட்டி டு சேஞ்ச், எபிலிட்டி டு சீ த ட்ரூத். அதுக்கு என்ன எபிலிட்டி வேணுமோ அதை நான் பண்ணி தீருவேன், சாதிச்சு தீருவேன். இந்த ஜென்மத்தில் முடியலன்னாலும் பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்தில் கூட கண்டினியூ பண்ணுவேன். எதுக்கு ஜென்ம பற்றி பேசுகிறீங்க சார்? எல்லாம் போய் இப்போ தான் பஞ்சதசியில் அந்த வார்த்தை விஷயம் பேசிகிட்ருக்கோம் இல்லை. பட் நான் விட மாட்டேன். அப்படி இருந்தால் ஞான சக்ஷுஷா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விஷயம் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன இந்த 2 குவாலிட்டிஸு இருக்கணும். அந்த குவாலிட்டிஸுன்னு பற்றி தான், அந்த ஞான சக்ஷுன்னு பற்றி தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸர்னு தெரிஞ்சுக்கணும், அட்டென்ஷன் இருக்கிறவன் தான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் అనేది 11வது ஸ்லோகத்தில் விவரிக்கிறார். அதோடைய பத அர்த்தத்தை நான் அடுத்த வகுப்பில் விவரிக்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। हरि ओम तत्सत्।